எல்லாருமே வந்து சிந்துவை வந்து பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சிந்து வந்து ரூமுக்கு போகிறாங்க. அவங்களோட வந்து அந்த எங்கெங்கே அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சிவா அங்கே வராரு. சிந்துவை பார்த்து பாவம் பார்க்குறாரு. உடனே வந்து சிந்துவுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்து கொடுக்குறாரு. உன்னை பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல சிந்து, எனக்காக ஏன் இப்படி அடி வாங்குற, நீ அடி வாங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னை விசாரிக்க தான் நினச்சேன், ஆனால் உனக்கு இவ்வளோ அடி கொடுப்பாங்க நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து சிந்து அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஆயில்மெண்ட் எடுத்து உடனே நினச்சி பார்க்குறாங்க சிந்து. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. சிவா சொன்னது அடி வாங்குறது என்னால் தாங்க முடியல, சிவா வெளியே போனதை நினச்சி பார்த்துட்டு என் மேலே கண்டிப்பாக டாக்டருக்கு பெரிய இருக்குது, ஆனால் டாக்டர் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னை ஏற்றுப்பாரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து மருந்து போட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. ஆனால் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த சாது சொன்னது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. ஏன் இப்படி நடக்கணும், ஏன் வந்து அந்த சாதுக்களுக்கு வந்து ஏன் போய் சொல்லணும், அவங்களுக்கும் வந்து என்ன சம்மந்தம், நம் சிந்துக்கும் ஒன்றுமே புரியல, சிந்துக்காக அவங்க ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. என்ன சிவா அப்படின்னோடனே, ஒரு மாதிரி இருக்கியா, என்னை பார்க்க வரியா சிவா, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன், எங்கே சிவா போகிறேன் அப்படின்னோடனே, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. அடுத்து வந்து கோயிலில் வந்து நிறுத்துறாரு. கரெக்டாக சாதுக்கள் அங்கே இருக்காங்க. அவங்கள பார்க்க சிவா வந்து அங்கே போகிறாரு. போயிட்டு வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் எதுக்காக சிந்துக்காக போய் சொன்னீங்க சொல்லுங்கள், என்ன விஷயம், எதுக்காக போய் சொல்கிறீங்க, சாதுவாக இருந்துட்டு போய் சொல்லலாமா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து சாதுக்கள் அமைதியாக இருக்காங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்கள், நான் எந்த பாவமும் பண்ணலையே, எந்த உயிர்களுக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையே, நான் எவ்வளோ உயிர்களை காப்பாற்றிருக்கேன், எவ்வளோ பேருக்கு நல்ல தானே செஞ்சுருக்கேன், அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த தண்டனை அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து இங்கே பார்ப்பா, நான் சொன்னது வந்து பொய்ன்னு யார் சொன்னா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தானே, நான் எப்போ வந்து சிந்துவை வந்து இங்கே மலை கோயிலுக்கு கூட்டின்னு வந்து தாலி கட்டினேன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாரு சிவா, நீ இப்போ வந்து எது உண்மைன்னு நினச்சிட்ருக்கியோ அது உண்மை கிடையாது, எது பொய்ன்னு நினச்சிட்ருக்கியோ அதுதான்ப்பா உண்மை அப்படின்னோடனே ஒன்றும் குழம்புறாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கீங்க, நீ என்ன நினைக்கிற, சிந்து தான் கெட்டவன் நினைக்கிற, அவள் தான் உனக்கு கெடுதல் பண்ணுறான்னு நினைக்கிற, அவள் உன் வாழ்க்கையில் தேவையில்லைன்னு நினைக்கிற, ஆனால் அந்த சாமி அப்படி நினைக்கலையே, உன் வாழ்க்கைக்கு சிந்து தேவை, உன்னை சூழ்ந்து இருக்க பிரச்சனைக்கு சிந்து தேவைன்னு நினைக்கிறா, உனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குப்பா, நீ நல்லதை நினச்சிருக்கவங்களாம் நல்லவங்க கிடையாதுப்பா, ஆனால் அந்த விஷயத்தை வந்து சிந்து கூட இருந்தால் தான்ப்பா உன்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும், சிந்து உன் கூட தான் இருக்கணும், இது கடவுள் போட்ட முடியும், மாற்ற எங்களுக்கு சக்தி இல்லைப்பா, அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு விஷயம் மட்டும் உனக்கு புரியுதான்னு பாரு, சிந்து உன் கூட தான் இருக்கணும், உன் கூட தான் இருப்பா, அதுதான் வந்து நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ போப்பா அப்படி சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் சிவா யோசிக்கிறாரு. ஏன் இந்த சாதுக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, சிந்து ஏன் கூட தான் இருக்கணுமா, ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க, குழப்பத்தோடய வராரு. அடுத்து வந்து மீட் பண்ணுறாரு ஸ்னேகாவை. ஸ்னேகா வந்து இங்கே பாரு சிவா, அவள் எவ்வளோ பண்ணி கூட, இவ்வளோ அடித்து இவ்வளோ பிரச்சனை பண்ணி கூட உண்மையை சொல்லலைல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே ரேகா வராங்க. ரேகா பார்த்து 2 பேருமே வந்து என்ன இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆமாம் இவங்க ஒன்று பார்க்கணுன்னு சொன்னாங்க சிவா, அதனால தான் வர சொன்னேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அந்த சிந்துவை நீங்கள் சும்மா விட்டாலும் நான் விட மாட்டேன், அவளால் தான் இன்றைக்கி நான் வந்து சஸ்பென்ஸில் இருக்கேன், அதனால் வந்து இந்த கேஸை வந்து கண்டிப்பாக நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க வேணாம், நீங்கள் அடித்தது அவளை துன்புறுத்தது இதெல்லாம் என்னாலேயே பார்க்க முடியல, ரொம்ப பெரிய தப்பு இதெல்லாம், இந்த கேஸ் இதோட விட்டுருங்க அப்படின்னு சிவா சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும்.